வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய தாக்குதல்களின் 9வது அலை நள்ளிரவுக்கு சற்று முன் தொடங்கிவிட்டது. அது செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை தொடரும் என்று ஈரானிய ஊடகங்கள் திங்கட்கிழமை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டனர். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் ஈரானிய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க செனட் பெரும்பான்மை தலைவர் ஈரானில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கான சாத்தியத்தை நிராகரிக்க முடியாது என்று தெரிவித்தார். அமெரிக்க செனட் பெரும்பான்மை தலைவர் ஜான் துனே ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியின் போது ஈரானில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கான சாத்தியத்தை செனட் நிராகரிக்க விரும்பாததற்கு காரணம் ஜனாதிபதியின் கைகளை கட்ட விரும்பாததுதான் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, தற்போது பெரும்பாலும் ஒரு பார்வையாளர் நிலையில் இருக்கும் அமெரிக்கா ஒரு கட்டத்தில் அங்கு ஒரு தாக்குதல் நடவடிக்கையை எடுக்க கேட்கப்படலாம். ஆனால் அவை இறுதியில் ஜனாதிபதியும் அவரது குழுவும் பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனும் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்று துணை கூறினார். ஆனால் விளையாட்டின் முடிவில் ஈரான் தங்கள் அணுசக்தி திட்டத்தை கைவிடுவதோடு இது முடிவடைய வேண்டும் என்று அவர் ஃபாக்ஸ் நியூஸ் தொகுப்பாளர் மார்த்தா மெக்காலமிடம் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஈரானியர்களை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி ஒரு ஒப்பந்தம் செய்ய தயாராக உள்ளார். இது 2 வழிகளில் ஒன்றில் நிகழலாம். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் இது ராஜதந்திர ரீதியாகவும் ஈரானிய சுய ஆர்வத்துடனும் நிகழலாம், அல்லது இராணுவ பலத்தால் பலவந்தமாகவும் அது நிகழலாம். இஸ்ரேலியர்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது இந்த 2வது முறைதான். மேலும் ஈரானியர்கள் 1வது முறையை நாடினால் நிறைய மரணத்தையும் அழிவையும் தவிர்க்கலாம் என்று அவர் கூறினார். ட்ரம்ப் இப்போது G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கனடாவுக்கு வந்துள்ளார். கனடாவில் செய்தியாளர்களுடன் பேசிய போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் இஸ்ரேலின் தற்போதைய போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை விரைவில் எட்ட முடியும் என்று தெரிவித்தார். கனடாவில் G7 உச்சி மாநாட்டிலிருந்து வெளியேறியவுடன் அத்தகைய திட்டத்தின் மீதான நடவடிக்கை வரக்கூடும் என்று கூறினார். அது பற்றி கூறிய அவர், ஈரான் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பும் பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். நான் இங்கிருந்து வெளியேறியவுடன் நாங்கள் ஏதாவது செய்ய போகிறோம் என்று ட்ரம்ப் உச்சி மாநாட்டில் கூறினார். கனடாவில் நடக்கும் G7 உச்சி மாநாட்டில் மத்திய கிழக்கு மோதல் உலக தலைவர்களிடையே விவாதங்களில் ஆதிக்கம் செலுத்தியது. உச்சி மாநாட்டிலிருந்து வெளியேறிய பின்னர் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து அவர் விரிவாக எதுவும் கூறவில்லை. இப்போதெல்லாம் ட்ரம்பின் கூற்றுக்களை பலரும் சீரியஸாக எடுப்பதில்லை. அதனால் செய்தியாளர்களும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று கேட்பதில் ஆர்வம் காட்டவில்லை. போரில் அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது பதில் கூறிய ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே தனது குறிக்கோள் என்று கூறினார். ஈரானில் அணு ஆயுதம் எதுவும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். அது நடக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கான பாதையில் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் உதவியின்றி ஈரான் முன்வைக்கும் அணுசக்தி அச்சுறுத்தலை இஸ்ரேல் அடக்க முடியும் என்று அவர் நம்புகிறீர்களா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் கொடுத்த பதில், அது பொருத்தமற்றது, ஏதோ நடக்கப் போகிறது. ட்ரம்ப் என்ன சொல்ல வருகிறார் என்பது சரியாக புரியவில்லை. இருப்பினும் அதை தெரிந்து கொள்ள யாரும் ஆர்வம் காட்டவில்லை என்று செய்தியாளர்களை மாநாட்டில் கலந்து கொண்ட செய்தியாளர்கள் கனேடிய ஊடகங்களில் குறிப்பிட்டார்கள். முன்னதாக ஈரான் தம்முடன் பேச விரும்புவதாக ட்ரம்ப் கூறினார். அதற்கு முன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தம்மை தொலைபேசியில் அழைத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மத்தியஸ்தம் வகிக்க விரும்புவதாக கூறி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் என்று கூறினார். அதுபோல ஏதாவது கூறுவார். செய்தியாளர்கள் ட்ரம்பின் கூற்றுக்களை கடந்து செல்கிறார்கள். இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலிடம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க ஈரான் கோரியுள்ளது. இஸ்ரேலின் நடவடிக்கை மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு உலக பாதுகாப்பை அச்சுறுத்துகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலை ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய அரசு நடத்தும் ஊடகம் IRNA வெளியிட்ட ஒரு கடிதத்தில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளின் தூதர்களுக்கு ஈரானின் ஐநா தூதுவர் அமீர் சயீத் இரவானி இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டி எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் 1981ஆம் ஆண்டு ஈராக்கின் ஒசிராக் அணு உலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 487 1981 மேற்கோள் காட்டியுள்ளார். ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக மேலும் தாக்குதல்களை நடத்துவதாக அச்சுறுத்தும் இஸ்ரேலிய அதிகாரிகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு ஒரு தீவிரமான அச்சுறுத்தலாக உள்ளார்கள். இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உடனடி நடவடிக்கை தேவை என்று இரவானி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ஈரானில் நாங்கள் முழு கட்டுப்பாட்டை அடைந்து விட்டோம். இப்போது இஸ்ரேல் ஈரானிய வான்வழியை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஈரான் மீதான தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கணிசமாக பின்னுக்கு தள்ளிவிட்டதாக நாம் மதிப்பிடுகின்றோம். நாங்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மிக நீண்ட காலத்திற்கு பின்னோக்கி அனுப்புகிறோம் என்று மதிப்பிடுகின்றேன்.
சில விஷயங்களை என்னால் விரிவாக கூற முடியாது. எங்களிடம் ஈரானில் மேலும் பல இலக்குகள் உள்ளன. நாங்கள் அங்கே ஒரு ஆழமான நடவடிக்கையை செய்ய போகிறோம் என்றார். ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்த நிலையில் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானில் சுதந்திரமாக பறந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஈரானிய அணுசக்தி நிலையங்களான நட்டான்ஸ், இஸ்பஹான் மற்றும் ஃபோர்டோஸ் ஆகிய 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களையும் அணு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள பல சிறந்த விஞ்ஞானிகளையும் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியுள்ளது. சேதத்தின் அளவு இப்போது தெளிவாக தெரிகிறது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிபுணர்கள் பகுப்பாய்வுகள் தாக்குதல்கள் குறைந்தது 2 அணு ஆலைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சுட்டிக்காட்டுகின்றன. ஈரானுடனான மோதலில் இஸ்ரேலின் வெற்றியில் நேத்தன்யாகு நம்பிக்கை தெரிவித்தார். நாங்கள் முழுமையான வெற்றியை நோக்கி செல்கிறோம் என்று அவர் கூறினார். நாங்கள் பெரும்பாலும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறோம், அதை நாங்கள் அகற்றி வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் அமெரிக்காவுடன் முழு ஒருங்கிணைப்பில் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட தினசரி தொடர்பு வைத்திருப்பதாகவும் நேத்தன்யாகு கூறினார். அது பற்றி கூறிய அவர், அமெரிக்கா எங்களுக்கு வழங்கும் உதவியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இடைமறைக்க அமெரிக்கா உதவியது என்பதையும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவுக்கு எது சிறந்தது என்பதை ட்ரம்ப் தீர்மானிப்பார் என்றும் இஸ்ரேலின் விருப்பத்தை மதிப்பார் என்றும் நேத்தன்யாகு மேலும் கூறினார். ஈரானிய அச்சுறுத்தல்களை அகற்ற எங்கள் திட்டத்தின்படி நாங்கள் செயல்படுகின்றோம். எமது திட்டத்துடன் ஒத்துழைக்கும் ஒவ்வொரு பங்களிப்பும் பெரிதும் பாராட்டப்படும் என்றும் நேத்தன்யாகு கூறினார். ஈரானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் ஈரானியர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை அவர்களது கூற்றுக்களில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. தி வாஷிங்டன் போஸ்டிடம் ஒரு தொலைபேசி நேர்காணலில் பேசிய ஒரு டெஹ்ரான் குடியிருப்பாளர், தற்போது ஈரானில் நடக்கும் தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேலியர்கள் எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்று தெரிவித்தார். மற்றவர்களைப் போலவே பழிவாங்கும் பயத்தில் தனது பெயரை வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவரும் பேசினார். முதல் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மூத்த ஈரானிய ராணுவ தலைவர்களை வீழ்த்திய போது தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பலர் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் கூறினார். ஆனால் இப்போது நிலைமை மிக உயர்ந்த அழிவை நோக்கி நகர்கிறது. ஈரான் முழுவதும் நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் இஸ்ரேல் எதை இலக்காக வைத்திருக்கிறது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். மேலும் தெரிவித்த அவர், ஈரானிய இஸ்லாமிய குடியரசை எந்த வகையான ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள தூண்டுவதற்காக அவர்கள் கோபத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறார்களா, எனக்கு உண்மையில் புரியவில்லை என்றார். டெஹ்ரான் குடியிருப்பாளர்கள் நகரத்தில் ஒற்றை வாகனங்களை குறிவைத்து தாக்கியதாக தோன்றிய பல வெடிப்புகள் குறித்தும் தெரிவித்தனர். இது கார் குண்டுகள் அல்லது சிறிய ஆளற்ற விமான தாக்குதல்களால் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகள் நடத்தப்படுகின்றன என்ற சந்தேகத்தை எழுப்பியது என்று சிலர் தெரிவித்தனர். அதே நேரத்தில் இலக்கு தாக்குதல்களில் கொல்லப்படும் நபர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் ஏதோ தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஈரானிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒபாமா நிர்வாகத்தின் முன்னாள் வெளியுறவுத்துறை மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரி ரிச்சர்ட் நெஃப்யூ, இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றுவதற்கு பதிலாக இது ஒரு ஆட்சி மாற்ற முடிவு போல் தெரிகிறது என்று கூறினார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதற்கான சிறந்த வழி ஈரானிய ஆட்சியை கவிழ்ப்பது என்று இஸ்ரேல் முடிவு செய்திருக்கலாம் என்று அவர் கூறினார். ஆனால் அத்தகைய யுக்தி மிகவும் ஆபத்தான சூழ்ச்சி என்றும் எச்சரித்தார். அதை செயல்படுத்த நிறைய விஷயங்கள் சரியாக நடக்க வேண்டும். ஈரானிய அதிகார அமைப்புகள் பற்றிய பல இஸ்ரேலிய அனுமானங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அவரது கூட்டாளிகளும் இந்த மோதலை இஸ்லாமிய ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக வடிவமைத்துள்ளனர். மேலும் பெரும்பான்மையான ஈரானியர்கள் அரசாங்கத்தை ஏற்கவில்லை என்பதை காட்டும் கருத்து கணிப்புகளை மேற்கோள் காட்டினர். நேத்தன்யாகு வெளியிட்ட ஒரு காணொலி உரையில், ஈரானிய மக்கள் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிராக எழுந்து நின்று உங்கள் குரல்களை தெளிவாக காட்டுங்கள் என்று தெரிவித்தார். உங்கள் நாட்டில் உள்ள ஒரு தீய மற்றும் அடக்குமுறை ஆட்சியிலிருந்து உங்கள் விடுதலைக்காக எழுந்து நிற்பதன் மூலம் உங்கள் கொடி மற்றும் உங்கள் வரலாற்று மரபை சுற்றி நீங்கள் ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது ஒருபோதும் பலவீனமாக இருந்ததில்லை என்று நேத்தன்யாகு கூறினார். இஸ்ரேலின் போர் ஈரானியர்களுடனான உங்களுடன் இல்லை. நாங்கள் மதிக்கும் மற்றும் போற்றும் துணிச்சலான ஈரானின் மக்களே, எங்கள் போராட்டம் நமது பொதுவான எதிரியுடன், உங்களை ஒடுக்கும் மற்றும் வறுமையில் ஆழ்த்தும் ஒரு கொலைகார ஆட்சியுடன் என்று தெரிவித்தார்.